ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல பேலரினா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தை பத்தி பேசுறோம். உங்க எல்லாருக்கும் ஜான் விக் பிரான்ச்சைஸ் பத்தி தெரியும். கியானு ரீவ்ஸ் அவர் தான் ஜான் விக் பிரான்ச்சைஸ், ஒரு ரிவெஞ்ச் அசாசின் ஸ்டோரி. அதை பத்தி நிறைய பார்ட்ஸ் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ஸ்பின் ஆஃப் தான். இந்த படத்துல ஒரு லேடி கேரக்டர் லேடி அசாசின் ஹீரோவா நடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம இந்த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக்ல பார்த்த நிறைய கேரக்டர்ஸ், லான்ஸ் ரெடேக், இயன் மேக்ஷான், அவங்க எல்லாரும் இந்த படத்துல போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஈவன் கியானு ரீவ்ஸ், த மெயின் ஹீரோ ஆஃப் ஜான் விக் மூவிஸ், கியானு ரீவ்ஸும் இந்த படத்துல ஃபியூ சீன்ஸ் வராரு. ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆனா டி அராமஸ். அவங்க ஈவன் ஒரு ரோல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெயின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரெண்டு கைண்ட் ஆஃப் அசாசின்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ருஸ்கோ ரோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசாசின் கம்பெனி இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை சேர்ந்தவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்து கில் பண்ணுவாங்க, அசாசின்ஸா போவாங்க, மர்சனரிஸா போவாங்க. ஸோ கியானு ரீவ்ஸ், ஜான் விக் இந்த பர்டிகுலர் குரூப்பை சேர்ந்தவர் அவரும். ஸோ இந்த ஹீரோயினும் ஆனா டி அராமஸும் இந்த பர்டிகுலர் குரூப்பை சேர்ந்தவங்க தான். ஸோ இந்த ஆப்போசிட் குரூப் கல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் கல்ட் மேனேஜ் பண்றாங்க. அவங்களுக்குள்ள இருக்க பீப்புள் தனிமையில அப்படியே சொல்லிட்டு ஒரு கல்ட்டா இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரொஸ்கோ ரோமஸ் அண்ட் கல்ட், இவங்க ரெண்டு பேரும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில இருக்காங்க. அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரோட இதுக்குள்ள வரமாட்டாங்க. ஸோ தட் பீஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் ரெண்டு பேரும். யாராவது ரூலை மாறிட்டாங்கன்னா உடனே வார் வந்துடும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஸோ என்ன ஆகுது, ஸ்டோரியோட பிகினிங்ல ரஸ்க்ரோமா சேர்ந்த ஒரு அசாசினும் இந்த கல்ட் சேர்ந்த ஒரு பொண்ணும் அவங்களும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களோட பொண்ணு தான் ஈவ், அதாவது ஆனா டி அராமஸ், அவங்க ஈவா இருக்காங்க. ஸோ அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே இந்த கல்ட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த ரஸ்க்ரோமால இந்த ஈவோட அப்பாவா இருக்கார்ல, அவரை கொலை பண்ணிட்டு அதாவது ஈவை தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க அப்பா சண்டை போட்டு, ஃபர்ஸ்ட் சீனே தான் சண்டை போட்டு ஈவை காப்பாத்தி அமுச்சு விட்டுருவாரு. ஸோ ஈவை பாத்தீங்கன்னா இந்த குரூப், அதாவது ரஸ்கரோமாவோட குரூப்ல இருந்து அவங்க கூட்டிட்டு போயிட்டு இவங்களை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்பாங்க, நீ அசாசின் ஆரியா நார்மல் லைஃப் வாழ்றேன்னு கேட்டேன். இவங்க நான் அசாசின் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேலே கற்றுக் கொடுத்து அசாசின் ஆகிற ஷூட்டிங், ஃபைட்டிங் எல்லாமே, அதாவது ஃபுல் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார லேடியை காப்பாற்றணும். ஸோ அதான் அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க சக்சீட் ஆகிறாங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ்ல பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, அவங்க அப்பாவை கொண்டது அந்த கல்ட் குரூப்பு. ஸோ அந்த கல்ட் குரூப்பை தேடி போவாங்க. அதுக்கு இந்த ரொஸ்கரோமாவை சேர்ந்த குரூப்போட டைரக்டர் நீ போகக்கூடாது, நமக்கு அவங்களுக்கு ஒரு அமைதி நடவுது, அது நீ இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இவங்க அதை மீறி இவங்க போவாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ், அதாவது இவங்க அந்த லொகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இன்டர்கான்டினென்டல் ஒரு ஹோட்டல் இருக்கு. அதாவது நீங்க ஜான் விக் பிரான்ச்சைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இன்டர்கான்டினென்டல் ஒரு ஹோட்டல் இருக்கும். இந்த இன்டர்கான்டினென்டல் ஹோட்டல்ல இந்த அசாசின்ஸ் யாராவது தஞ்சம் புகுந்துட்டாங்கன்னா அவங்க சேஃபா இருப்பாங்க. அதாவது அந்த ஹோட்டலுக்குள்ள எந்த வகையான அட்டாக்கும் எதுவுமே நடக்கக்கூடாது. அப்படி யார் அட்டாக் பண்றாங்களோ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணப்படுவாங்க. ஸோ இட் இஸ் a நியூட்ரல் கிரவுண்ட் மாதிரி அந்த இன்டர்கான்டினென்டல் ஹோட்டல். ஸோ இந்த இன்டர்கான்டினென்டல் ஹோட்டல்ல இந்த கல்ட்டை சேர்ந்தவரோட பையனும் அவரோட பேத்தியும், அதாவது அந்த பொண்ணு அங்க இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீன்ல பண்ண மாதிரி இந்த கல்ட்டை சேர்ந்தவர் அவன் பையனா இருந்தாலும் கொன்னுட்டு அவன் குழந்தைய தூக்கிட்டு வா என்கிட்ட சேருன்னு சொல்லிட்டு ஆளுங்களை அமைச்சிருப்பாங்க. ஸோ அதே டைம்ல இவளும் போவா, அதாவது ஈவும் அந்த இன்டர்கான்டினென்டல் ஹோட்டலுக்கு போயிட்டு எதுக்குன்னா அந்த கல்ட் எங்க இருக்கு, லொகேஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கல்ட்டோட பையன் அங்க இருக்கிறதால அவர் தேடி போக ஸோ அந்த டைம்ல கல்ட்டை சேர்ந்தவங்களாம் வந்துருவாங்க. அவர் பையன் அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போற. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் உனக்கு அந்த இடத்த சொல்றேன், நீ என்னோட பொண்ணை அதாவது அந்த சின்ன பொண்ணை சேஃபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் நிறைய ஷூட் அவுட்ஸ் நடக்கும். ஸோ ஃபைனலா பார்த்தா இவங்க எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு அந்த கல்ட்டை சேர்ந்தா சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆனா இவளுக்கு லொகேஷன் தெரியும் ஒரு ஈவுக்கு ஸோ அங்க தேடி போறா. அது என்னன்னா ஒரு பனி பிரதேசமா இருக்கு. அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் கல்ட் ஆளுங்களா தான் இருப்பாங்க. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த சமயத்துல இன்ட்ரெஸ்டிங் சீனா இருக்கு. என்னன்னா அந்த ஊர்ல நார்மல் பீப்புள், நார்மல் சிட்டிசன் ஃபேமிலியா இருப்பாங்க, குழந்தை குட்டியோடு இருப்பாங்க, ஹோட்டல்ல ஒர்க் பண்ணாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் கல்ட்டை சேர்ந்தவங்க தான். இவன் போயிட்டு அந்த ஊர்ல இறங்குற சமயத்துல இருந்து
டிஃப்ரெண்ட் கார்டனிங் பண்ணிட்டு இருப்பான், அவன் துப்பாக்கி தூசோட வருவான். பேக்கரி பண்ணிட்டு இருப்பான், அவன் வந்து ஃபைட் பண்ணுவார். ஒரு ஃபேமிலியானா குழந்தையோட இருப்பாங்க, பட் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இவளை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த ஸ்னோ பிளேஸ்ல நடக்கிற ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ ஃபைனலா அந்த கல்ச்சோட ஹெட் பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாங்க ஈவ வந்துட்டு. ஸோ அப்பதான் தெரிய வரும் அவங்க அக்கா வந்து அந்த கல்ட்டுல தான் ஒரு பார்ட் ஆஃப் த டீமா இருக்கா. ஸோ அவங்க அக்கா வந்து இவளை காப்பாத்துவா. ஆனா கடைசியில என்ன ஆகுன்னா அவங்க அக்கா செத்து போயிடுவா. ஸோ கடைசியா ஈவ் தான் மறைஞ்சிருக்கும் போது இந்த கல்ட்டோட டைரக்டர் வந்து ரஸ்க்ரோமா அவங்களோட டைரக்டர் கால் பண்ணி நமக்குள்ள வார ஆரம்பிச்சிடும், இனிமே உங்க ஆளை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே. ஸோ அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஜான் விக்க ரஸ்கரோமாவோட டைரக்டர் அனுப்புவாங்க இவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸோ ஜான் விக் என்டர் ஆவாரு, அதாவது கியானு ரீவ்ஸ் என்டர் ஆவாரு. இவர் கூட ஃபைட் பண்ணுவாரு. ஆனா இவ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால கடைசியில் அவர் வந்து ஒத்துப்பாரு. உனக்கு 1/2 hour தரேன், அதுக்குள்ள நீங்க வந்து கல்ட்டோ லீடர் கொண்டுட்டேன்னா ஓகே, இல்லைன்னா நான் ஐ ஹேவ் டு கண்டினியூ டு கில் யூ அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ 1/2 hourல வந்துட்டு நடக்க ஃபைட்ல கடைசியில வந்து அந்த கல்ட்டோட லீடரை இவ கொண்டுட்டு பேக் டு அவ என்ன செய்வான்னா இன்டர்கான்டினென்டல் ஹோட்டல்ல போயிட்டு தஞ்சம் புகுந்துருவா. ஸோ தட் இவளை கொல்றதுக்கு ஆள் வந்து அதுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக வந்து தஞ்சம் போவா. இப்படிதான் வந்து எண்டாவது ஸ்டோரி. ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸை பார்க்கலாம். எல்லா ஜான் விக் மூவிஸ் எடுத்தாலே அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் தான் ஒவ்வொரு ஜான் விக் மூவிலையும் ஒரு ஹைலைட். ஸோ இந்த படத்துலயும் அதே மாதிரி எக்கச்சக்க ஃபைட்ஸ். படம் 2 hours வந்து 1.5 hour ஃபுல்லா ஃபைட் சீன்ஸ், கோரியோகிராஃபி தான். இந்த கிளப் சீன்ஸ் ஆகட்டும், ஸ்னோ அதாவது அந்த கல்ட் பீப்புள் இருக்க இடத்துல நடக்கிற ஃபைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்டர்கான்டினென்டல் ஹோட்டல்ல இருந்து வெளில வந்து நடக்கிற ஃபைட் ஆகட்டும், கோரியோகிராஃபி சீன்ஸ்லாம் சூப்பர் மைண்ட் ப்ளோவிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபைட்ஸ் ஒன்று ஸ்டைலிஷா இருக்கு. அப்புறம் லொகேஷன்ஸ், ஸ்னோ பிளேஸ், இன்டர்கான்டினென்டல், அப்புறம் அந்த கிளப் எல்லாம் வந்து வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. டிஃபரெண்ட் அண்ட் டைனமிக் லொகேஷனா இருக்கு. அப்புறம் மெயினா ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ், ஆனா டி அராமஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஹைலைட் அண்ட் எக்ஸலண்ட். படத்தோட நெகட்டிவ்ஸ் எஸ் ஜான் விக் கியூனோ ரீவ்ஸை சில சீன்ஸ்ல காட்டுறாங்க. ஆனா அவ்வளோ ஒரு மாஸ், அதாவது ஜான் விக்னாலே கியானு ரீவ்ஸ் தான் அந்த மாஸ் சீன்ஸ்க்காக தான் அந்த படம் வந்து பேர் போனது. கியானு ரீவ்ஸோட மாஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வந்து இது பண்ண போது. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவரை கூட டவுன் பிளே பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு சீன் வராரு, அதுக்கப்புறம் ஃபைனல் சீனு பாபா யாகா வந்து அவர் வந்து ஹீரோயினை கொலை பண்றதுக்காக வராரு. வெரி ஸ்மால் ஃபைட் சீன், ஒரு சின்ன ஃபைட் சீனுக்குள்ளே இவங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க, கெஞ்சுறாங்க, உடனே இவர் வந்து ஒத்துக்கிற மாதிரி ஒரு சப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. இவர் ஒத்துக்கிறார், சரி நீ போயிட்டு அவங்களெல்லாம் 1/2 hour கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்புன்னு முடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ கியானு ரீவ்ஸோட மாஸ் என்ட்ரி ஒரு சிம்பிளா கொடுத்து ஒரு இல்லாஜிக்கலா கொடுத்துட்டாங்க படத்துல வந்துட்டு. அப்புறம் ஸ்கிரீன் பிளே ரொம்ப வீக்கா இருக்கு. நிறைய சீன்ஸ் வந்து லாஜிக்கே இல்லாம போயிட்டு இருக்க படத்துல. மெயினா வந்து ஃபைட்டுக்காக தான் படம், நடுவில் சும்மா ஸ்லைட்டா அங்கங்க ஸ்டோரி ஸ்பிரிங்கிள் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. ஏன்னா ஜான் விக் ஸ்டோரி எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ரிவெஞ்ச் பிளாட்டை வச்சு பக்காவா எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளே இல்லை. அப்புறம் சிஸ்டர் கேரக்டர்லாம் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்கள டக்குன்னு தெரிய வரும் அவங்க தான் அவன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அடுத்த சீனே அவங்க வந்து செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாம சீன்ஸ் இருக்கு. அதர்வைஸ் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட்லெஸ் ஆக்ஷன் மூவியா நீங்க பார்க்கணும்னா இது வந்து கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவியா இருக்கும். ஆக்ஷன் மூவிஸ் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஜான் விக் மூவி ஃபேன்ஸ்க்கும் கண்டிப்பா பிடிக்கும். ஆனா கியானு ரீவ்ஸ் ரொம்ப படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாம போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா படம் பிடிக்கும். தேங்க்யூ.